த்ரோட் பெயின் ஆக்சுவலாக இப்போ இந்த சீசனில் நிறையா த்ரோட் பெயின் வர்றாங்க. இந்த த்ரோட் பெயின் வந்து அக்யூட் ஃபெரிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவோம். அக்யூட் ஃபெரிஞ்சைட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு 2 நாள் காற்றுல போயிருக்கலாம், இல்லை ஏசி தியேட்டரில் இருந்திருக்கலாம், ஏதாவது ஐஸ்கிரீமோ இல்லை சாக்லேட்டோ சாப்பிட்டுருக்கலாம். த்ரோட் ஒரு மாதிரி ரணமான மாதிரி இருக்கும், முழுகும்போது வலிக்கும், லைட்டாக ஃபீவர் வரும். இது அக்யூட் ஃபெரிஞ்சைட்டிஸ். இந்த அக்யூட் ஃபெரிஞ்சைட்டிஸ் ஒன்றும் இல்லை, மாத்திரை சாப்பிட்டா தவிர இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ரைட்டாக வைரல் ஃப்ளூவோட ஒரு சின்ன சிம்டமாக இருக்கலாம். இதை வந்து ஒரி பண்ண தேவையில்லை. சுடுதண்ணி எடுத்துக்கலாம், உப்பு போட்டு வாய் கொப்பளிக்க வேணாம். ஸோ அது வந்து இரிட்டேட் பண்ணும், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் பீட்டாடினோ இல்லை ஏதாவது டாக்டர் கொடுக்குற ஒரு மவுத் வாஷ் வச்சு வாய் கொப்பளிச்சிக்கிட்டால் பெட்டர். பட் இந்த பெயின் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது, இல்லை சாப்பிட முடியல, பயங்கர பாடி பெயின் வருது, ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, உள்ளேருந்து டான்சில் ரொம்ப வீங்க சான்ஸ் இருக்குது. டான்சில் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சதுன்னா சம்டைம்ஸ் சீல் பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப பெயின் வரும், முழுங்கவே முடியாது, கை கால் இது இருக்கும், ஸோ மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டான்சிலைட்டிஸ் ஈஸியாக ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தா ரெடி பண்ணலாம். பட் ரொம்ப நாள் வந்து இருந்து அது குரட்டை உண்டு பண்ணுது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, எதுவுமே சாப்பிட முடியல, காற்றுல போனாலும் இன்ஃபெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர். இது வந்து 2 விதத்தில், ஒன்று வந்து இது பாடியில் இன்ஃபெக்ஷன் கொண்டு போயிட்டு பாடி எப்போயும் டயர்ட் ஆகும், கேஸ் டபுள் வரும், ஆள் எப்போயுமே ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து இது அடைக்கிறதுனால குரட்டை வர ஆரம்பிக்கும். குரட்டை ரொம்ப வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களால வந்து மூச்சு விட முடியாது, நெக்ஸ்ட் டே டயர்டாக இருப்பாங்க, தலைவலிக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி சிம்டம் போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து நார்மல் த்ரோட் பெயின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதிகமான த்ரோட் பெயின் இருக்குது, குரட்டை அதிகமாக இருக்குது, பாடி ரொம்ப பெயினாக இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணிக்கலாம். ஏர்லி ஸ்டேஜில் டான்சில் இருந்ததுன்னா ஈஸியாக மருந்து ரெடி பண்ணலாம். நல்லா அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்து அது குரட்டை உண்டு பண்ணால் ஆப்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் சிம்பிள் த்ரோட் பெயினும் நீங்கள் வந்து பெருசாக அலட்சியப்படுத்தாமல் டாக்டர் பார்த்துக்கிறது பெட்டர்.